வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னடா எப்போவும் மைத்திலி. வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க மைத்திலி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி தான் எடுப்பேன். என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் நம்ம தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய கருத்துக்கள் மட்டும்தாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பக்கத்தில் வால்பாறை போகிற வழியில் ஆழியார் அப்படின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்குது. அந்த இடம் ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அங்கே ஃபவுண்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ண தான் நான் போயிருந்தேன். அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத ஒரு ஒன்லைனாக சொல்கிறேன். பட் நான் சொல்கிறத வச்சு உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் மனநிலை ரொம்ப சீராகவும், உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும், அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்கள் மைண்ட் ஒரு ஃபோக்கஸ்டாக ஆகும்போது அவங்களுக்கான ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலி நான் யார், ஃபஸ்ட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கிறதுனால மக்களுக்கு நான் யாருன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டனே தவிர என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நாளும் ஆசைப்படலை. ஸோ என்னை பற்றி நான் அறிஞ்சிக்கணும், நான் யார், என்னோடய ப்ளஸ் என்ன, என்னோடய மைனஸ் என்ன, எனக்கு கோவம் எப்படி வரும், ஸோ இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணிக்கிறது, தேவையில்லாத அன்னெசரி தாட்ஸ் வரும், அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, மனம்னா என்ன, உயிர்னா என்ன, உடல்னா என்ன, மனதுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, கடவுள் கொடுத்த இந்த அழகான சரீரத்தில் இருக்கிற கண், மூக்கு, வாய், உறுப்புகள் அத்தனைக்குமே நம்ம நன்றி சொன்னதில்லை, அதை கேர் பண்ணதில்லை, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, முக்கியமாக மெடிடேஷன் பண்ணுறதில்ல. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும், கரெக்டான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா மொதல் விஷயம் மெடிடேஷன். நீங்கள் கண்ணை மூடி ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் வச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் சீக்கிரமாக கிடைச்சிடும். ரெண்டாவது, உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் ரெகுலராக அதை நம்ம பண்ணணும். கரெக்டான தூக்கம், கரெக்டான சாப்பாடு, இது எல்லாமே இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க மக்களே, நான் கண்ணால் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட இடத்த உங்களுக்காக சுற்றி காட்டுறேங்க. என்னெல்லாம் இருக்குன்றது ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே. ஆக்சுவலி அங்கே ஒரு ஸ்பெஷலான என்னென்னா, எப்போவுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. இது என்னோடய ரூம். இந்த ரூமில் தான் நான் தூங்கினேன். ஆக்சுவலி பல நாள் தூக்கமே வராமல் பல நாள் லேட்டாக எழுந்துச்சு, லேட்டாக தூங்கியிருக்கேன். ஆனால் அங்கே போனது டான்னு 10 மணிக்கெலாம் தூங்கிட்டேன், டான்னு 5 மணிக்கு அலாரம் அடிக்காமலே எழுந்திரிச்சிட்டேன். இதுதான் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள்னு சொல்லலாம். ஆழியாரில் அன்பு திருநிலையமில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே தான் எங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான ரூம் அண்ட் எல்லாமே இங்கே தான் வசதி கொடுத்துருக்காங்க. எனக்கு பின்னால் எவ்வளோ அழகான இயற்கையை நீங்கள் பார்க்க முடியும் ஆழியார் வந்தால் மட்டும்தான். இந்த பக்கம் மணிமண்டபம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு அழகான மலைகள் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் குயில் சத்தம், மயில் சத்தம், அப்புறம் இந்த மரத்தோட வாசனை, இந்த காற்று, இது எல்லாமே உங்களால் இங்கே உணர முடியும். முக்கியமாக அமைதியை நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே அறிவு திருக்கோவிலில் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த எல்லா இடத்தையுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நம்ம அறிவு திருக்கோவிலில் இருக்கிற லைப்ரரி இங்கே தாங்க இருக்குது. ஆல்ரெடி இங்கே அமைதி தான் இருக்குது. லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் ஒரு அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது. நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா படித்து பார்க்கலாம். வாவ், ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இயற்கையோடு நான் இருக்கேன், இயற்கை என் கூட இருக்குது. எனக்கு பின்னால் அருள் அரங்கம். இங்கே நிறைய கிளாஸஸ் எடுப்பாங்க. பேசிக் ஃபவுண்டேஷன்லேருந்து லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் நம்ம மாற்றிக்கணும், நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எல்லா கிளாஸஸும் இங்கே தான் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் 5 நாள் கிளாஸ், ஃபவுண்டேஷன் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் அடுத்தடுத்த கிளாஸுக்கு கண்டிப்பாக இங்கே வருவோம். எங்களுக்கு வேலை 3 வேளைக்கு சாப்பாடு அங்கே தான் மெஸ் இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா வயிறார சாப்பிட்ருவோம். இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அறிவு திருக்கோவில். இங்கே எங்களுக்கு யோகா, எக்ஸசைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா வாழ்ந்த ரூம் அங்கே தான் இருக்குது மேலே. ஸோ அந்த ரூமில் பார்த்திங்கன்னா உள்ளே போனதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது. அதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஒரே ஒரு தடவை நம்ம ஆழியாரில் இருக்கிற அறிவு திருக்கோயில் விசிட் பண்ணி பாருங்கள் மக்களே. நைஸ். இந்த இடத்துல நீங்கள் எங்கே போனாலுமே ஸோ இந்த மாதிரி செப்பல் எல்லாம் ரிமூவ் பண்ணி செப்பல் ஸ்டாண்டில் வச்சு தான் நம்ம எல்லா கிளாஸஸுமே அட்டன் பண்ணணும். நான் நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஜிம் போகும்போதோ இல்லை வாக்கிங் போகும்போதோ ஷூ செப்பல் போடாமல் நார்மலாக தான் நடப்பேன். ஏன்னா அப்போ தான் என்னுடைய பாதத்தில் பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த 5 நாளாக செப்பலே இல்லாமல் நான் நடந்திருக்கேன். பாவம், என் செப்பல் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனால் நிறைய பேர் செப்பல் இல்லாமல் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் செப்பல் இல்லாமல் நடங்க, ஏன்னா அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸில் நான் 5 நாள் அட்டன் பண்ணேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க, கண்டிப்பாக இதை சொல்லவே முடியாது. நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. அவ்வளோ அழகாக
அமைதியாக ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த இடத்த தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறீங்க. இது ட்ரிப் மாதிரியே நினச்சிக்கோங்க. இங்கே நீங்கள் ஹாப்பியாகவும் இருக்கலாம், உங்களை பற்றி நீங்கள் யாருன்னு நல்லாவும் புரிஞ்சுக்கலாம். நம்ம யூனிவர்ஸ் படிக்க ஃபாலோ பண்ணுங்க மக்களே. இன்னும் அடுத்த டேஸ் நான் இங்கே வருவேன். ஏன்னா இன்னும் நிறைய கிளாஸஸ் இருக்குது. 5 நாளில் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது மக்களே. நான் இங்கே கற்றுக்கிட்டதை விட இதை எப்படி நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆலியார் வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.